ஒண்ணு ப்ளே பண்றேன் பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பாருங்க. கொஷின் ஜெயிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆக போகுதுல்ல. இந்த 1 மந்த்ல ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு இருக்கா? இல்லல்ல. ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்பில்லாத ஒருத்தன். அதுக்கு என்ன காரணம்னா 2 ரீசன். ஒரே ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கூட கொடுக்க துப்பில்லாத ஒருத்தன். அவன், இவன். ஒரு சிஎம். விஜய் அண்ணா ஒரு சிஎம் இப்போ. பிரஸ் மீட் கொடுக்க துப்பு இல்லாத ஒருத்தங்கிறா. இவ யாருன்னா திமுக ஐடிவிங்கள வேலை செய்றவ. பொதுமக்கள் மாதிரி வந்து ஒரு டிராமாவை நடிச்சு அப்படியே பொதுமக்கள்ல ஒருத்தியா வந்து பேசுற மாதிரி பேசுறாலாம். நம்ம ஏமாறணுமா? ஏன்டி நீ எல்லாம் ஒரு ஆளு மாரி திமுக போடுற எச்ச சோத்து தின்னுக்கிட்டு நீயே உன் புருஷன் உன் ஓத்தா ஒப்பன் உன் புள்ள இந்த சோத்தை தின்னுக்கிட்டு மானங்கிட்ட சோத்தை தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒசரம் அந்த அண்ணன் வேலை வெட்டியெல்லாம் விட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கணுமா? என்ன மயிருக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் தேவையே இல்லையே. சரி இவன் என்ன பேசுறான்னு பார்ப்போம் இருங்க. ஒண்ணு இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகுனவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வர. ஓ ஸ்கிரிப்டை பற்றி நீ எல்லாம் பேசுகிற. ஓகே 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 ஸ்டாலின் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேசி நீ பார்த்துருக்கியோ? பேசவும் தெரியாது பாடவும் தெரியாது ஒரு இளவும் தெரியாது. அந்த ஆள் சிஎம் இத்தனை வருஷம் இருந்ததே தமிழ்நாட்டுடைய கேவலம். ஏன் இப்போ உதயநிதி பேப்பரை பார்த்து படிக்கலையோ? என்னைக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் உன்னுடைய அப்பா ஸ்டாலினும் உன்னுடைய சொந்தக்காரங்களாம் திமுககாரங்களாம் ஸ்கிரிப்ட் இல்லாமல் என்னைக்கு படிச்சிருக்காங்க? இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. இன்னொரு விஷயம், இவங்க பின்னாடி விஜய் வந்து பேசணும்னு நினைச்சாலும் பேச விட மாட்டாங்க. ஏன்னா விஜயை வந்து ஒரு இமேஜா தான் வச்சிருக்காங்களே தவிர விஜயை வச்சு வேலை பார்க்கறது வேற ஒருத்தங்க. அவன் என்ன பண்றானோ அவன் என்ன சொல்றானோ அதை தான் விஜய் கேட்டு நடக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. இதே இல்லை இதுக்கு மேலே இந்த நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இல்லை இவ என்னமோ நேரில் போய் பார்த்து ஏதோ புலனாய்வு விசாரணைலாம் பண்ண மாதிரி புளுத்தி மாதிரி பேசுகிறா. இன்டலெக்சுவல் புளுத்தி மாதிரி பேசுகிறா பாருங்க. மக்களுக்கு புரியல. ஸோ கண்டிப்பா விஜய் ஆட்சியில் இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். ஏண்டி வந்து ஒரு மாதம் கூட முழுசா முடியல அதுக்குள்ளே தமிழ்நாடு கேவலமாக போச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் எத்தனை கணக்கு வழக்கே இல்லாமல் குற்றங்கள் நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அப்போல்லாம் நீ எங்கே போன? உன் வாய் எங்கே வச்சிருந்த? உன் வாயை கண்ட இடத்துலலாம் வாயை வச்சின்னா அப்புறம் இப்படி தான் லூஸ் மாதிரி பேச வேண்டியது. காசு கொடுத்தா பீ கூட திம்பிங்க அடி உன்ன மாதிரி நாயெல்லாம். நீ எல்லாம் ஒரு ஏதாவது சொல்லிட போகிறேன் சரியா? இது மயிருக்கெல்லாம் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியாது. அவர் வேலையை பார்த்தா போதும். மக்கள் நாங்கள் ஓட்டு போட்ட மக்கள் எங்களுக்காக ஒரு வேலை செஞ்சால் போதும். உங்கள் மயித்துக்கெல்லாம்